வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே வெள்ளிக்கிழமை வீடியோ வந்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்துச்சி வந்தோடனே பத்தியை பொருத்தி வச்சுட்டு அப்படியே வந்து துளசி மாடத்துக்கு ஒரு அழகான ஒரு தாமரை கோலம் போட்டுடலாம் அப்படி சொல்லி தாமரை கோலம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு தாமரை கோலம். எனக்கு இந்த தாமரை கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்குல்ல பார்க்குறக்கேன்னு. அப்படியே வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் இந்த கோலம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஷார்ட் வீடியோவில் அத்தனை நண்பர்கள் லைக் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வந்து நிலைவாசல்லையும் வந்து கோலம் போட்டுக்கலாம். சரிங்களா, கோலம் போட்டு அப்படியே வந்து கட கட கடன்னு போனால் 2வது படியிலையும் வந்து கோலம் போட்டுக்கலாம். அப்புறம் வாங்க வாசலில் போய் அழகான அங்கேயே தாமரை, வெள்ளிக்கிழமைனாலே தாமரை தானேப்பா, அதனால் சரி இன்றைக்கும் தாமரையே போட்டலாம். அழகாக தான் இருந்தது. ஆனால் கடைசியாக வந்து இப்படி ஒரு சுழிச்சு விட்டேன், இப்படி ஒரு சுழிச்சு விட்டேன். அது எதுக்காக அப்படி பண்ணினே எனக்கே தெரியல. ஆனால் கோலம் வந்து அழகாக தான் இருந்தது. அப்புறம் இன்றைக்கி என் பையன் வந்து கலர் பொடி எடுத்து கொடுத்தான், குட்டி பையன். அப்புறம் வந்து ஒரே ஒரு கலர் பொடி தான், கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. சரி அதை வச்சே வந்து எப்படியாவது கலர் கொடுத்துக்கலாம். வெறும் கோலமாக இதே தான், எதுக்கு இப்படி நான் சுழிச்சு விட்றேன்னு எனக்கே தெரியல. ஆனால் வந்து ஒரு வித்தியாசமான தாமரையாக இருந்தது பாருங்கள். அப்புறம் வந்து கீழே வந்து பார்டர் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே வந்து கலர் கொடுக்கலாம். வந்து கலர் பொடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ளூ கலர் தானேப்பா இது? ஆமாம், ஸ்கை ப்ளூ கலரு. அப்படியே வந்து லைட்டாக கொடுத்தேன். அப்புறம் வந்து யோசித்தேன், சரி உள்ளேயும் கொடுத்துடலாம் கலரு அப்படின்னு சொல்லி உள்ளேயும் வந்து கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் ஊரில் இன்றைக்கெலாம் வந்து மழையே பெய்யலப்பா. 2 நாளாக வெயில் தான் அடிக்குது. அதனால் வந்து கோலம்லாம் நம்ம போடுற கோலம் அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து சரி கலர் கோலமே போட்டுடலாம் சொல்லி கலர் கோலமே போட்டாச்சு. சரிங்களா, அவ்வளோதான், சிம்பிளான கோலம் ரெடி. நிலைவாசல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பக்கத்து கம்பெனிலேருந்து பூ பறிச்சுட்டு வந்துட்டேன். விநாயகரப்பாவுக்கு வந்து பூக்கள் வச்சுக்கலாம். பூவை விட விநாயகரப்பா குட்டியாக இருக்கிறாங்க. நான் வந்து ஏதாவது விநாயகரப்பா ஈச்சனாரி கோயில் போனேன்னா ஒரு விநாயகரப்பா சிலை வந்து குட்டியாக கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வரலான் இருக்கேன். அப்புறம் கோலத்துலேயும் வந்து பூ வச்சேன், ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறக்கு, ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து தீபம் ஏற்றாச்சு. சரிங்களா, விநாயகரப்பாவுக்கு வந்து நிலைவாசலில் வந்து தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். பார்க்கும்போது காலையில் வாசல் அவ்வளோ ஒரு மங்களம் நிறைந்த நிலைவாசலாக இருந்தது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள் வந்து நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா, இந்த கோலம் இந்த தீபம் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். நிறையா நண்பர்கள், தோழிகள், அண்ணன்கள், தம்பிகள், அக்காங்கள் எல்லோருமே லைக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரிங்களா, அப்படியே நம்ம சேனல்லாம் பிடிச்சா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்படியே வந்து ஸ்லோ மோஷனில் அப்படியே வந்து துளசி செடி அழகாக நல்லா வளர்கிறாங்க. இங்கே ஒரு துளசி மாடம் வாங்கலான் இருக்கேன். நல்ல ஒரு லட்சுமி அம்மன் முகம் பதிச்ச துளசி மாடம் வாங்கலான் இருக்கேன். வந்து வந்து கடை வந்து நேரம் வந்து எனக்கு அமைய மாட்டேங்குது. கடை எங்கே இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் இருக்க ஏரியாவில். அதனால் வந்து யோசனையில் தான் இருக்கேன். ஒரு 500 ரூபா ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெரிய துளசி மாடம் வாங்கி வச்சிடலான் இருக்கேன். சரிங்களா, வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ தருவேன். என்னோடய டெய்லி விலாக் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா, நான் என்னென்ன பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் வந்து நான் வீடியோவாக தருவேன். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா நம்ம சேனலுக்கு வந்து நம்மளுடைய லாங் வீடியோ வந்து பாருங்கள். சரிங்களா, அதில் வந்து நல்ல ஒரு மங்களகரமாக தான் இருக்கும். சரிங்களா, தினமும் கோலம், சமையல், தீபம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். சரிங்களா, வந்து பிரசாதம் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்களுக்கு வந்து சமைச்ச உடனே இன்றைக்கி வந்து உளுந்த வடை போடலான்னு நினச்சேன். மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன், மறந்துட்டேன்ப்பா. அப்புறம் சரி உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாச்சு. சரிங்களா, உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு அப்படியே கொஞ்சம் சாம்பாரும் ஊற்றிக்கலாம். சாம்பாரும் ஊற்றி அப்படியே வந்து தெய்வத்துக்கு வந்து பூஜை ரூமில் எல்லா தெய்வத்துக்கும்
பொதுவாக ஒரு இடத்துல வச்சிடணும் சரிங்களா. நான் வந்து முருகர் பக்கத்தில் வச்சுருக்கேன். வச்சுட்டு தீபம் ஏற்றி இன்றைக்கி காலையில் ஒரு குட்டியாக அழகான ஒரு பூஜை சரிங்களா. ரொம்ப மன நிறைவாக இருந்தது. இந்த மாதிரி தாங்க நம்ம சமைக்கிற சாப்பாடை கைப்படாமல் இந்த மாதிரி சமைச்ச உடனே எடுத்து தெய்வங்களுக்கு வச்சுட்டு ஒரு சிம்பிளான பூஜை பண்ணிவிட்டு நான் வந்து வேலைக்கு கிளம்பிட்டேன். என் பையன் நேற்று ஒரு வேலை பார்த்துருக்கான் போல். என்ன வேலை பார்த்துருக்கான்னா பூஜை ரூம்லேயும் சேட்டை செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னா தின்னாரை எடுத்து இப்படியே தூவி 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 போட்டு வச்சுருக்காங்க. பாருங்களேன் பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு. என்னென்னு நான் நினச்சேன், யார் இப்படி திடீர்னு நம்ம பூஜை ரூமில் தின்னாரை எடுத்து இப்படி படங்கள் மேலே சிலைங்கள் மேலே எல்லா மேலேயும் தின்னாராக இருக்குது. அப்புறம் என் பையன்கிட்ட விசாரிக்கும் போது யார் வந்தா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது யாருமே வரலையே அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், பூஜை ரூமில் ஒரு மாற்றம் தெரியுது சரியா. யாரோ வந்து தின்னாரெலாம் எடுத்து தூவி விட்டுருக்காங்க. யாருன்னு கேட்டதுக்கு குட்டி பையன் சொல்கிறான், நான் தான் மகா, நான் தான் தின்னாரை எடுத்து இப்படி எல்லாருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் தூவி விட்டேன் அப்படிங்கிறான். அதனால் வந்து பூஜை ரூமும் நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கெலாம் க்ளீன் பண்ண முடியாது. சனிக்கிழமை க்ளீன் பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து பூஜை ரூம் க்ளீனிங் வந்து உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வீடியோ தரேன் சரிங்களா. அப்படியே வந்து கலசத்துக்கும் அப்படியே வந்து சூடம் பத்தி எல்லாமே காட்டியாச்சு. எனக்கு தெரிஞ்ச வரை நான் கலசம் வச்சுருக்கேன் சரிங்களா. அப்படியே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடித்தால் உங்களுக்கு தோணுச்சு